அரசியல் காழ்ப்புணர்ச்சி, குறுகிய மனதுடன் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் நம்மீது குற்றம் சாட்டினார். அவர் பேசியது அனைத்தும் வடிகட்டிய பொய் என தவிக தலைவர் விஜய் சொன்னார். தவிகவிற்கு வந்துள்ள இடையூறு வெறும் தற்காலிகம்தான். 2026 தேர்தலில் தவிக திமுகவுக்கு இடையேதான் போட்டி என விஜய் திட்டவட்டமாக கூறினார். குடும்ப உறவுகளை இழந்ததால் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறோம். அமைதி காத்த இந்த நேரத்தில் தவிக பற்றி வன்ம அரசியல், அர்த்தமற்ற விஷயங்கள் பரப்பப்பட்டதாக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசினார். முதல்வர் வேட்பாளராக விஜய் நிறுத்தப்படுவார் என தவிக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2026 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் விஜய் எடுக்க அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. 4 மணி நேரம் 25 நிமிடம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனது ஏன் என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தைரியம் இருந்தால் என் தலைவர் விஜய் மீது கை வையுங்கள் பார்ப்போம். முதலில் அவர் வீட்டிற்கு செல்லுங்கள். ஒட்டுமொத்த கல்லூரி இளைஞர்களும் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் என ஆதவ் அர்ஜுனா சொன்னார். திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது குற்றம் சுமத்தி செய்தியாக்கி பின்னர் அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போக செய்வது வழக்கமாகிவிட்டது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்காக பெறப்பட்ட 49,429 மனுக்களில் 19,290 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது கவலை அளிக்கிறது. மகளிரை ஏமாற்றும் திமுக அரசு அழிவை நோக்கி செல்லும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுக அரசு கல்வி, சுகாதாரம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் மிக மோசமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அன்புமணி இன்னும் சில வாரங்களில் தமிழகத்தில் பெரிய அரசியல் மாற்றம் நிகழும் என கூறினார். எஸ்ஐஆர் மூலம் பல லட்சம் ஓட்டுகளை நீக்க முயற்சி என்ற குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் எந்த வகையிலும் வாக்காளர்களை நீக்க முடியாது, அதற்கு அதிமுகவும் விடாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு தலைவர்கள் யாராவது உங்களுடன் பேசுகிறார்களா என்ற கேள்விக்கு அவர் தரப்பிலிருந்து ஒரு சிலர் என்னுடன் தொடர்பில் இருக்கின்றனர். அவர்கள் பெயரை சொல்ல முடியாது, சொன்னால் அவர்களுக்கு ஆபத்து என செங்கோட்டையன் பதில் கூறினார். தீவிர வாக்காளர் திருத்த பணியின் போது தமிழகத்தில் வசிக்கும் ஈழத் தமிழர்களுக்கு அவர்களின் விருப்பத்தின் பெயரில் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் மொத்தமுள்ள 243 இடங்களில் 160 இடங்களுக்கு மேல் என்டிஏ வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். மீதமுள்ள இடங்களை போட்டியில் உள்ள 22 கட்சிகள் பகிர்ந்து கொள்ளும் என்றார். ஹரியானா தேர்தலில் வழக்கத்திற்கு மாறாக தபால் ஓட்டுகள் அனைத்துமே ஓட்டுச்சாவடியில் பதிவான ஓட்டுகளுக்கு எதிராக இருந்தன. முறைகேடுகள் நடந்ததாலேயே காங்கிரஸ் வெற்றி பெற முடியவில்லை என ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். ராணுவத்தில் 10% உயர் ஜாதியினர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்திருந்த நிலையில் ராணுவத்திற்கு எந்த மதமோ ஜாதியோ கிடையாது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலடி கொடுத்தார். ராகுல் பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார். தனது தோல்வி மற்றும் பலவீனங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்ப வாக்கு திருட்டு என கூறி இளம் வாக்காளர்களை தூண்டிவிடுகிறார் என கிரண் ரிஜிஜு சொன்னார். ஓட்டு திருட்டு விவகாரத்தை ராகுல் நிறுத்தப் போவதில்லை, அவர் எப்போதும் உண்மையையே பேசுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கூறினார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோரன் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். 34 வயதேயான சோரன் மம்தானி இந்திய திரைப்பட இயக்குநர் மீரா நாயரின் மகன் ஆவார். தந்தை முகமது மம்தானி 1946 மும்பையில் பிறந்தவர். சின்சினாட்டி மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜனநாயக கட்சியின் அவ்தாஃப் பிரவேல் 2வது முறையாக வெற்றி பெற்றார். அமெரிக்க பொருட்களுக்கான 24% வரியை ஒரு ஆண்டுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சீனா அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஏற்கனவே விதிக்கப்பட்டு வந்த 10% வரி தொடரும் என தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் இருந்து புதியதாக 15 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் காசா அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இஸ்ரேல் ஒப்படைத்த பாலஸ்தீனர் உடல்களின் எண்ணிக்கை 285ஆக அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று சொன்னீர்களே, செஞ்சீங்களா முதல்வரே? முட்டை உற்பத்தியை மீட்டெடுக்கவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு என்ன செய்தது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பீகார் மாநிலத்தை முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்திலும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் போதையை ஒழிக்காமல் பாலியல் குற்றங்களை ஒழிக்க முடியாது என்று தெரிவித்த பாமக மாநில பொருளாளர் திலகபாமா பாதிக்கப்பட்ட மாணவியிடம் முதல்வர் மன்னிப்பு கேட்பாரா என கேள்வி எழுப்பினார்.
பாமகவினரிடையே நேற்று ஏற்பட்ட மோதல் காரணமாக எம்எல்ஏ அருள் உட்பட அவரது ஆதரவாளர்கள் 50 பேர் மீது அடிதடி, தாக்குதல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பூத் கமிட்டி பணிகளை சரியாக கவனித்தாலே வெற்றி உறுதி என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். வங்கிகளை தேசியமயமாக்கியது எதிர்பார்த்த பலன்களை கொடுக்கவில்லை. வங்கிகளின் தனியார் மயம் தேச நலனை பாதிக்காது என்று நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுக இளைஞரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறவுள்ள திமுக 75 அறிவு திருவிழாவுக்கான அழைப்பிதழை முதல்வரிடம் உதயநிதி வழங்கினார். வரும் நவம்பர் 8 முதல் 16 வரை இந்நிகழ்வு நடைபெறவுள்ளது. விஜயின் தியாகம் பெரியது, அவரை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. விஜய் தமிழர்களின் தாய்மார்களின் நம்பிக்கை என தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆனந்த் பேசினார். மீனவர்கள் கைது விவகாரத்தில் ஓரவஞ்சனையுடன் செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் அவசரமாக நடைபெறும் எஸ்ஐஆர் பணியை நிறுத்தக் கோரியும் தாவேக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் அதிமுகவினர் எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம், கூட்டணி தானாக நடக்கும், கவலை வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் வெளியே எந்த ஒரு நிகழ்விலும் பங்கேற்காத விஜய் தற்போது சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் தாவேக சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்றுள்ளார். மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தாவேக தலைவர் விஜய் தலைமையில் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் துவங்கியது. 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த 41 பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு விஜய் மலர் தூவி மரியாதை செய்தார். 53 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் என்னை யாரும் இயக்க முடியாது என்று தெரிவித்த செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்திருந்து பாருங்கள் என்றார். ஹோசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் விடுதியில் தங்கியுள்ள பெண் ஊழியர்களின் தனி உரிமையை பாதுகாக்க அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அன்புமணி அவர்களின் கண்ணியமும் பாதுகாப்பையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் திமுக அனைத்து தொகுதிகளிலும் போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளது. போலி வாக்காளர்களை நீக்கிவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கியது. எஸ்ஐஆர் திருத்த பணிகளில் மாவட்ட செயலாளர்கள் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானாவில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்ட போது ஒரே நபரின் பெயர் பலமுறை இடம்பெற்றிருக்கிறது என்றால் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏன் முறையிடவில்லை என ராகுலின் குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவிலிருந்து சீக்கிய பக்தர்கள் பாகிஸ்தானுக்கு புனித பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்தும் மலர்களை தூவியும் வரவேற்பளித்தனர். தொழில்நுட்ப பகிர்வு, புதிய ராணுவ உபகரணங்கள் தயாரித்தல், உற்பத்தி செய்தல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு அளிக்க இந்தியா இஸ்ரேல் இடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மகளிர் உலகக் கோப்பையை வென்றதற்காக மகாராஷ்டிர வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ராதா யாதவ் ஆகிய மூவருக்கு அம்மாநில அரசு தலா 2,25,00,000 ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மிர்சாப்பூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பக்தர்கள் மீது கல்கா விரைவு ரயில் மோதியதில் 5 பேர் பலியாகினர். கார்த்திக் பூர்ணிமாவை முன்னிட்டு கங்கையில் புனித நீராடுவதற்காக சுனார் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதியது. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் காங்கிரஸ் தலைவருமான முகமது அசாருதீன் தெலங்கானா மாநில அமைச்சரவையில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இடம்பெற்றுள்ளார். போக்சோ சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது கவலை அளிப்பதாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கவலை தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சர் பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் நிலை உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் வேலை நேரம் 12 மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுமதி பெற்று தொழிற்சாலைகள் திருத்தம் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஒரே ₹1 கொடுத்த காப்பீடு நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்த மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சை பெரிய கோயிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு பெருவுடையாருக்கு 1000 கிலோ அன்னம், 500 கிலோ காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர்.
ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள 16 சோடச லிங்கங்களுக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஸ்நேகவள்ளி அம்மன் உடனுரை ஆதி ரத்னேஸ்வரர் சிவன் கோயிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக விழா இன்று பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. வடிக்கப்பட்ட சாதங்கள் கூடை கூடையாக எடுத்துச் சென்று சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 250 கிலோ அன்னம் மற்றும் 50 கிலோ காய்கறிகள் கொண்டு கங்கை வராக நதீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி உலக நன்மை வேண்டி 1,50,008 ருத்ராட்சங்களை கொண்டு 13 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்ட சிவலிங்கம் பக்தர்களை பிரமிக்க வைத்தது. மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடந்தது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தம்பதி சமேதரராய் ஊஞ்சலில் பெருமாள் எழுந்தருளினார். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இன்று காலை கோபுர தரிசனம் செய்து பக்தர்கள் கிரிவலம் துவங்கினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வைத்தியபுரி ஸ்ரீ மகா சித்தர் பீடத்தில் ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி வைத்தீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. மது விற்பனையின் போது ரொக்க பணம் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வேறுபாடு இருந்த 17 கடை ஊழியர்கள் அபராதம் செலுத்த உத்தரவிட்டதுடன் 3 நாட்களுக்குள் விளக்கமளிக்காவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விஏஓ பணியிட மாறுதல் கலந்தாய்வு முடியும் வரை 218 காலி பணியிடங்களை நேரடி முறையில் நிரப்ப ஹைகோர்ட் மதுரை கிளை தடை விதித்துள்ளது. கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக கூடுதல் விசாரணை அதிகாரியாக காவல் ஆய்வாளர் லதா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் பொது மற்றும் மறுவாழ்வு துறைகளின் செயல்பாடுகள் குறித்தும் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. பணிகளை விரைந்து நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப் இடத்தை அரசு கையகப்படுத்தியதற்கு எதிரான வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க தடை விதித்து ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஹோசூரில் பெண் தொழிலாளர்கள் தங்கியுள்ள விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் 10 குழுக்களாக பிரிந்து அந்த விடுதியின் மற்ற குளியல் அறைகளிலும் சோதனை நடத்தினர். திருச்சி நாட்டார்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் 12ஆம் வகுப்பு படிக்கும் மகள் தவமணியை பள்ளியில் விட 2 வீலரில் துவரங்குறிச்சி நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது ஆம்புலன்ஸ் மோதி இறந்தார். மகள் படுகாயமடைந்தார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்ட 3 குற்றவாளிகளிடம் வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் விசாரணை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் கோவை அரசு மருத்துவமனையில் விசாரணை நடந்தது. திருவாரூரில் 2 வீலரில் பணிக்கு சென்ற அரசு மருத்துவமனை செவிலியரை வழிமறித்த அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் அறிவாளால் சரமாரியாக தாக்கி 7 சவரன் தங்க நகையை பறித்து தப்பினார். வடுவூர் போலீசார் விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே நெடுஞ்சாலையில் சென்ற ஆம்னி பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 6 பேர் காயமடைந்தனர். டிஎன்ஏ சோதனை மூலம் குழந்தை என்னுடையதென்று நிரூபித்தால் கவனித்துக் கொள்வேன் என மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். மிரட்டலின் பேரில் ஜாய் கிறிஸ்ல்டாவை 2வது திருமணம் செய்ததாக விளக்கமளித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு நிலத்தை வழங்கிய உரிமையாளர்களுக்கு மொத்தம் 400 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. பவானி ஆற்றில் நீர்வரத்து சீரானதால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடிவேரி அணைக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற சிறுத்தை அவ்வழியே சென்ற வாகனத்தில் அடிபட்டு இறந்தது. விக்கிரவாண்டி போலீசார் விசாரிக்கின்றனர். ஏனாம் வளர்ச்சிக்காக கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஊழல் முறைகேடு செய்ததாகவும் அவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என துணைநிலை கவர்னரிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மனு அளித்தனர். மாமல்லபுரத்தில் தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. கட்சியின் தலைவர் விஜய் வாகனத்தை லைவ் டெலிகாஸ்ட் செய்தபடி சென்ற செய்தியாளர்களின் கார் மீது பவுன்சர்கள் கார் மோதியது. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விபத்தில் யாருக்கும் காயம் இல்லை. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் 1 மாதத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என முதல்வர் கூறியிருப்பதாக எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்தார். ஹோசூர் டாடா நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்ததாக வடமாநிலத்தைச் சேர்ந்த நீலாகுமாரி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் பகுதியில் நாழிக்கிணறு முதல் ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு 100 அடி வரை கடல் உள்வாங்கியுள்ளது. நவம்பர் முதல் பாதியில் வெயில் சுட்டெரித்தாலும் 2ஆம் பாதியில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் கூறியுள்ளார். வரும் 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் புயலுக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 89,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 70 குறைந்து 1 கிராம் ரூபாய் 11,180க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 2 குறைந்து ரூபாய் 163க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் நடத்தப்படும் பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சாரம், தர்ணாவுக்காக தற்காலிக கொடிக்கம்பம் நடுவதற்கு முன் அனுமதி பெறுவது கட்டாயம் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. அனுமதி பெறாமல் நடப்படும் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அகற்றப்படும். IRCTC இணையதளத்தில் செயலிகளில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது சர்வர் தரம் உயர்த்தப்படாமல் இருப்பதால் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதாக பயணியர் புலம்புகின்றனர். டாஸ்மாக் கடைகளில் கையடக்க விற்பனை கருவி வழங்கப்பட உள்ளது. அதில் டிஜிட்டல் பரிவர்த்தனை வாயிலாக பணம் வழங்க பதிவு செய்யும் போது மது பாட்டிலுக்கு உரிய MRP விலை மட்டுமே செலுத்தினால் போதும். தமிழக பட்ஜெட்டில் அறிவித்தபடி 13 துவக்கப் பள்ளிகள் புதிதாக ஆரம்பிக்கவும் 4 துவக்கப் பள்ளிகளை நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தவும் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சக்கரக்குப்பம் அருகே ஆந்திராவிலிருந்து காரில் செம்மரக்கட்டை கடத்தி வந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 7.5 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டை பறிமுதல் செய்யப்பட்டது. பாமக MLA அருள் கார் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே ராணுவ ஒத்துழைப்புக்கான 2 நாள் கூட்டம் ஹவாயில் முடிந்தது. இந்திய ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித், அமெரிக்க லெப்டினன்ட் ஜெனரல் ஜோஷுவா எம் ரூட் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. ஐரோப்பிய நாடான போஸ்னியாவில் முதியோர் இல்லத்தில் தீப்பிடித்ததில் 11 பேர் இறந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சரக்கு விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வெடித்து சிதறியதில் 7 பேர் இறந்தனர். மேலும் 11 பேர் பலத்த காயமடைந்தனர். ப்ராஜெக்ட் சன் கேட்சர் என்ற பெயரில் AI டேட்டா சென்டர்களை விண்வெளியில் கட்டமைக்க கூகுள் நிறுவனம் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. சூரியனின் நேரடி சக்தியால் AI டேட்டா சென்டர்களை இயக்கும் வகையில் 2027ஆம் ஆண்டு சோதனை திட்டத்தை நடத்த கூகுள் திட்டமிட்டுள்ளது. புதிய விண்வெளி சகாப்தத்தில் நாசாவை வழிநடத்த எலான் மஸ்க் கூட்டாளியான ஜாரட் ஐசக்மேனை அதிபர் டிரம்ப் நியமனம் செய்துள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன் பதவியிலிருந்து விலகினால் கேப்டன் பதவி சுமை இல்லாமல் இன்னும் சிறப்பாக அணிக்கு பங்களிக்க முடியும் என முன்னாள் கேப்டன் சாந்தா ரங்கசாமி கூறியுள்ளார். காமெடி குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த முனிஷ்காந்த் முதல் முறையாக கதையின் நாயகனாக நடித்துள்ள படம் மிடில் கிளாஸ். விஜயலட்சுமி கதாநாயகி, கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கியுள்ளார். இதன் டீசர் வெளியாகி உள்ளது. மிடில் கிளாஸ் மக்களின் தேவை, கனவுகள், பிரச்சனைகளை காமெடியாக சொல்லும் படம் இது. நவம்பர் 21இல் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். பாலிவுட் நடிகை ஸ்ரத்தா தாஸ் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தென்னிந்திய சினிமாவில் பணம் கொடுத்து படங்களை பப்ளிசிட்டி செய்யும் முறையை பயன்படுத்தாமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள். படத்தில் ஒப்பந்தமானதும் அனைத்து விஷயங்களும் வேகமாக நடக்கும். ஆனால் ஹிந்தி சினிமாவில் எல்லாமே மெதுவாகத்தான் நடக்கும் என்றார். பாகுபலி படத்தின் 2 பாகமும் கடந்த வாரம் ஒரே படமாக பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் வெளியாகி உள்ளது. அடுத்து பாகுபலி தி எட்டர்னல் வார் என்ற அனிமேஷன் படம் உருவாகிறது. இதை இஷான் சுக்லா இயக்குகிறார். இப்படத்தின் டீசரை தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வெளியிட்டுள்ளனர். புராண பின்னணியில் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தை வைத்து இப்படம் தயாராகிறது. முதல் பாகம் 2027இல் வெளியாகிறது. ஆரியன் பட நிகழ்ச்சியில் பேசிய செல்வராகவன், இப்போது பழைய படங்கள் கிளைமேக்ஸை AI தொழில்நுட்பம் மூலம் மாற்றி விடுகிறார்கள். ஹாலிவுட்டிலும் இது நடக்கிறது. இப்படி மாற்றக்கூடாது. இயக்குனர் உரிமையில் தலையிடக்கூடாது. படத்தை அப்படியே வெளியிடணும் என்றார். மாருதி இயக்கத்தில் பிரபாஸ், மாளவிகா மோகனன் நடித்துள்ள படம் தி ராஜா சாப் ஏற்கனவே 2 முறை ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் வரும் ஜனவரி 9இல் ரிலீஸ் ஆகிறது.
ஆனால் மீண்டும் ரிலீஸ் தள்ளிப்போவதாக செய்தி பரவ அந்த தகவல் உண்மையில்லை. திட்டமிட்டபடி ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் என தயாரிப்பு தரப்பு தெரிவித்துள்ளது. விஜய் தேவரகொண்டாவும் ரஷ்மிகா மந்தனாவும் தங்கள் காதலை வெளிப்படையாக சொல்லவில்லை. சமீபத்தில் இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததாக சொல்லப்பட்டது. ஒரு பேட்டியில் ரஷ்மிகாவிடம் அவரது விரல்களில் உள்ள மோதிரங்கள் பற்றி கேட்டதற்கு மிகவும் முக்கியமானவை என பதிலளித்துள்ளார். ஷங்கர் கமல் கூட்டணியில் கடந்த ஆண்டு வெளியான இந்தியன் 2 பட தோல்வியால் இந்தியன் 3 வெளியீட்டில் சிக்கல் நிலவுகிறது. 3ஆம் பாகத்தின் எஞ்சிய காட்சிகளை வெளியிட முயற்சிகள் நடந்தன. இப்போது அதிலும் தேக்க நிலை. நவம்பர் 7 கமல் பிறந்த நாளில் இப்படம் பற்றிய அறிவிப்பு வரலாம்.